பெரும்பயிறு துவரன் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுக்கலாம். ஊற வைக்கல அப்படின்னா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, 2 பல்லு பூண்டு கொர கொரப்பாட்டு அரைச்சிட்டு வரணும். வத்தல் பொடிக்கு பதிலாட்டு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு இது பொரிஞ்சோடனே உளுத்தம் பருப்பு போட்டு இதுவும் பொரிஞ்சோடனே சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் போட்டுட்டு இதை கொஞ்சம் வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இதையும் கொஞ்சம் வதக்கிட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்கக்கூடிய இந்த பெரும்பயிரும் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவும் போட்டு தேவைக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா இதை கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படி விட்டுட்டோன்னா இந்த பயிரில் இந்த மசாலா எல்லாமே பிடிச்சிரும். அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பச்சைக்கல்லில் இருக்கிறத சிறுபயிறுன்னு சொல்கிறது, இதை பெரும்பயிறுன்னு சொல்கிறது. இது மோர் குழம்பு சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.